காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, சுத்திட்டே இருக்கோம். இதையாவது குடிங்கண்ணே. இல்ல அறிவு, மனசே சரியில்லை. ஏதோ ஒன்று பெருசா தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ணா, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவரே நீங்க தான். நீங்களே இப்படி பேசினா எப்படின்னு? அவெல்லாம் பிசாத்து பையனை. அவனெல்லாம் சுத்து போட்டாலும் நம்மள மாதிரி கிரிமினலாக யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தியே கிடையாதுண்ணே. அண்ணா, நம்ம பசங்க சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கானுங்கண்ணே. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இருக்கானுங்கண்ணே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவானுங்க. அவன் கிடைச்சாகணும் அறிவு. சந்தோஷ் இடியட் கிடைச்சே ஆகணும். என் பொண்ணு ரொம்ப அளவிடுறான்ல, அவன் கிடைச்ச உடனே நான் அளவிடுறேன் பாருங்க. அழவிடுறதா? அவனை உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேண்ணே. இதை முதல்ல குடிங்கண்ணே, அவன் கிடைச்சிருவானே. இந்தாங்கண்ணே. ஹலோ, சொல்லு கஜா. அண்ணா கிடைச்சிட்டானே. என்னது கிடைச்சிட்டானா? அண்ணா கிடைச்சிட்டானே. என்னது கிடைச்சிட்டானா? ஆமாண்ணே. அந்த போனை கொடு. இந்தாங்க. ஏய் கஜா, சூப்பர்டா சூப்பர்டா. நீ அங்கேயே அவனை பிடிச்சு வை. இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். அண்ணா ஒரே நிமிஷம் கொடுங்க. டேய் கஜா, எங்கடா இருக்க? ஐயோ, சொல்றது முழுசா கேளுங்கண்ணே. பசங்க இப்பதான் அவனை பாத்துக்கிறானுங்க. நம்ம ஸ்கைவாக் ஸ்கைவாக். ஆமா, அந்த ஷாப்பிங் மால்ல இருந்து இப்பதான் நான் வெளியே போனா. நானும் அவன் பின்னாலேயே தான் போயினுக்கிறேன். டேய் புடிச்சிட்டேன்னு சொன்ன? கடிச்சிட்டான் தான் சொன்னேன். நான் எங்க புடிச்சிட்டேன்னு சொன்னேன். டேய் என்ன விளையாடுறியா? அறிவு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். சரி, என்ன கலர் காரு? செடானா, மினி காரா? ஸ்கைவாக்ல இருந்து எந்த பக்கம் போனா? சென்ட்ரலா, நுங்கம்பாக்கமா, கோயம்பேடா, அண்ணா நகரா? டேய் அண்ணன் கேக்குறாருல, சொல்லுங்கடா. எந்த பக்கம்டா போனா? அண்ணா நுங்கம்பாக்கண்ணே. அண்ணா நுங்கம்பாக்கமாண்ணே. டேய் அங்க இல்லடா. அண்ணா இல்லண்ணே, அண்ணா நகர்ண்ணே. அண்ணா இல்லண்ணே, அண்ணா நகராண்ணே. அப்படியே ஒரு யூட்டன் அடிக்கண்ணே. ஏய், யூட்டன் அடிச்சா பீச் தான்டா வரும். டேய் எதையாவது ஒழுங்கா சொல்லி தொலைங்களேன்டா. அறிவு, டைம் வேஸ்ட் பண்ணாத. பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேளு. அண்ணா எப்பவும் பீச்சுக்கு போறவன் இப்பவும் பீச்சுக்கு போவானா? அதுவும் இந்த வெயில்ல? இப்பதானடா போனான்னு சொன்னீங்க. ஏய், அவன் எந்த பக்கம் போனா அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அண்ணா இப்படிதானே, நேரா போய் லெஃப்ட்ண்ணே. டேய் கஜா, அண்ணா சொல்லுங்கண்ணே. உன்னால முடியலனா நான் பிடிக்கிறேன். நானும் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அவன் எந்த பக்கம் போனா, எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன கலர் காரு, இந்த மூணை மட்டும் சொல்லுடா போதும். அண்ணா அவன் பர்னபி சால்ல போயினுங்கிறானே. எவ்வளோ நேரம் ஆச்சு அவன் போய்? அண்ணா 5 நிமிஷம் இருக்குண்ணே. ஒரு 5 நிமிஷம்ண்ணே. ஸ்கைவாக்லேருந்து பீச் வரைக்கும் எல்லா சந்து பொந்தியும் நீ தேடு. நான் மெயின் ரோட்ல தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவன் எனக்கு வேணும். அண்ணா நாங்க பாத்துக்கிறோண்ணே. புச்சலாண்ணே. இப்போ நீ எங்கடா இருக்க? இதோ நானும் கார்ல தானே போயிட்டு இருக்கேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானே. சரி சரி, ஓகே ஓகே, வெயிட். சீக்கிரம் அறிவு, சீக்கிரமா போ. அவன் ஏதாவது ஒரு சிக்னல்ல தான் இருப்பான். நம்மள அலைய விடுறான்லன்னு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். அவனை எப்படி அழ விடுறான் பாருங்க. சொல்லு சந்தோஷ். நான் உனக்காக என்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்ன? உனக்கு ஒரு ஃப்ராக், அதே மாதிரி நம்ம பாப்பாக்கும் ஒரு ஃப்ராக். ஃப்ராக்கா? நான் அதெல்லாம் போட மாட்டேன்ப்பா. இதோ பாடுறா, உனக்கும் பாப்பாக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் ஷாப்பிங்க்கே வந்தேன். ஜஸ்ட் பவுண்ட்லாம் சுற்றி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அழகழகாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நீ போடலன்னு வச்சுக்க, அப்புறம் நானே வந்து போட்டு விட்டுருவேன். என்ன? போட்டு விடுவ கிழிப்ப. நான் போட்டுக்க மாட்டேன் போ. பார்க்கலாமா? பார்க்கலாமா? தோதோ இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாமா? பாருண்ணே, அவன் போற காரு. டேய், இதுவாடா அவன் போன காரு? ஆமாண்ணே ஆமாண்ணே, அதே காரு தானே. டேய் சீக்கிரம் போடா. போ, உடனே போ அறிவு. அவனை பிடிச்சே ஆகணும். அவனை இந்த வாட்டி மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அவனை பிடிச்சி படார்னு கையாலே அடிக்கணும். எனக்கு நீங்க அடிக்க தான் போறீங்க, நான் அவனை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாருங்க. இந்த அளவுக்கு யாருமே நம்மள ஓட விட்டது இல்லைண்ணே. அறிவு, இப்போ அதை நினைக்காத. நம்ம மாயாவை நினைச்சு வண்டி ஓட்டு, வெறித்தனமா ஓட்டு. அவன் இன்னைக்கு நமக்கு கிடைச்சே ஆகணும்.
பீச் ரோடு கிட்ட வந்துட்டேன். அப்புறம் ஈசிஆர், அப்புறம் வீடு தான், அப்புறம் லஞ்சு தான். நீயும் நானும் மட்டும்தான். ஆமா. அந்த வண்டியை புண்ணா, அந்த வண்டியை புண்ணா, அந்த ஒயிட் வண்டியை புண்ணா. சீக்கிரம் அங்க பாருண்ணா. இருடா, அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணா அவனை பிடிக்காம இப்ப எதுக்கு நான் அவருக்கு கால் பண்றேன்? ஹலோ. இப்போ ஃபோன் போட்டே ஆகணுமா? செருப்பால் அடிப்பேன் ராஸ்கல். டேய் என்னது? ஐயோ அண்ணா உங்களே இல்லைண்ணே. உங்களை போய் நான் சொல்லுவேண்ணே. பசங்களண்ணே. அண்ணா சந்தோஷ் கண்டிப்பா கெச்சிருவான் போலுக்குதுண்ணே. டேய் இந்த வாட்டி அவன் மொட்டை மிஸ் ஆனா உன்னை நானே பொலி போட்டுருவேன் பாரு. டேய் ஷோர் தானடா? என்ன சோறு தானே? டேய் வண்டி அரிப்படத்துல வர மாதிரி அவன் எதிர்க்க போய் நிப்பாட்றா. சரிண்ணா. அண்ணா நீங்க பீச் ரோட்லயே போயின்னு இருங்கண்ணே. நான் திரும்ப கூப்பிடுறேண்ணே உங்களை. சரி சரி. அறிவு சந்தோஷ் போறா பாரு. அறிவு சந்தோஷ். ஆமாண்ணே அவன் சந்தோஷ் தானே. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு, திருப்பு திருப்பு. இதானே இதோ இதோ இப்போ போ, போயிடுறேன். போ சீக்கிரமா போ. இவ்வளோ பக்கத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோமே. ச்சே. அவன் வண்டி நம்பரை நோட் பண்ணியா? இல்லண்ணே. அண்ணா என்ன ஆனா? அண்ணா கார் ஓட்டிட்டு போறது சந்தோஷ்னே. ஆமா இல்ல? ஷிட். ச்சே. அப்போ அவனுக்கு கண்ணு தெரியும். எஸ், he is not blind. இந்த பாருங்கண்ணா, புல்லட்னா நேராக தான் பாயணும், அம்புனா கரெக்டாக டார்கெட்டில் போய் தான் அடிக்கணும். அந்த மாதிரி இப்போ சொல்லாமா அப்புறம் சொல்லாமா, இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படி நடந்தா என்ன ஆகும்னு சும்மா வேவரிங் மைண்டாக யோசிச்சுட்டே இருந்தாலும் வச்சுங்கோ. எங்கிருந்தோ அந்த கிறிஷ் திடீர்னு நந்தினி லவ் பண்ணுற மாதிரி கயல் லைஃப்பில் எவனாவது வந்து பாஞ்சா கூட சொல்கிறதுக்கு இல்லை. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? வேற எப்படி போய் பேசுறது? இந்த பாருங்கண்ணா, டீல போட்ட பன்னும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணும் ரொம்ப நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காது. டைமிங்ல ரைமிங்ல நம்ம பாட்டுக்குன்னு சட்டு புட்டுன்னு லவ்வை சொன்னா தான் உண்டு. எப்பத்தான் நீங்க உங்க லவ்வை கையில் கிட்ட சொல்ல போறளோ தெரியல. ஏற்கனவே நீங்க 100 எபிசோட் லேட்டு. இதுக்கு மேல வெயிட் பண்ணேன்னா நந்தினிக்கு ஒரு வில்லனை போட்ட மாதிரி கையலுக்கு ஒரு ஹீரோவை போட்டு உங்க மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. பரவாயில்லையா? டேய் நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், நீ இன்னும் என்ன பயமுறுத்தாத. உமக்கு கையில் கிட்ட அப்படி என்னதான் ஒரு பயம் சொல்லுங்க கேப்போம். இன்னைக்கு ரெண்டுத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். சொல்லும் போய். கயலை பார்த்தாலே எனக்கு பயம், அவளிடம் பேசினால் பயம், அவள் எனக்கு க்ளோஸா வந்தாலும் பயம், நான் அவள் பக்கத்தில் போனாலும் பயம், அவள் பர்சனல் லைஃப் சோகத்தை பற்றி கேட்பதற்கு பயம் எனக்கு. ஐயோ, அதுவும் அவள் அழுவும் தருணங்களில் அவளுக்கு ஆறுதல் சொல்வதா இல்லை தைரியம் சொல்வதா இல்லை அவளை விட்டு விலகாமல் அவளுடன் இருப்பதா என்று யோசிக்கும் பொழுது எனக்கு பெத்த பயம் எனக்கு. ஐயோ, தென்னாலி கமலை விட சோகமா இருக்கானே. கேபின்ல அவள் பக்கத்தில் உட்கார பயம் எனக்கு. அவள் கண்களை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு வரும் அந்த படபடப்பு பயம் எனக்கு. அவளிடம் என் காதலை சொல்ல போகலாம் என்றால் அவள் என் மீது வைத்திருக்கும் மரியாதை கூட எனக்கு பயம். அடங்கொப்புரானே. கயலும் பயம் எனக்கு, என் காதலும் பயம் எனக்கு. அவள் நல்ல பொண்ணுடா, அவகிட்ட என் லவ் ராங் டைமிங்ல சொல்லி அவளை மிஸ் பண்ணிடணும்னு பயம் எனக்கு. போதும் நிறுத்துவாய். இதுக்கு மேல உங்க லவ் விளங்குமோ விளங்காதோ என்ற பயம் எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அவளுக்கும் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ என்ற பயம் எனக்கு இருக்கு. டேய் என்னடா சொல்ற? இப்ப வருதுல நார்மல் வாய்ஸே. அவகிட்ட சிவகார்த்திகன் வாய்ஸ்ல இருந்து கமல் வாய்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பாண்டிச்சேரியிலே பேசியாச்சு. ஓய், ப்ரப்போஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டேன், அவகிட்ட திட்டும் வாங்கிட்டேன். காதல்ல வெக்கம் மானம் ரோஷம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓய், ஆனா இதுக்கு மேலேயும் அவன் மேல அளவுக்கு அதிகமான காதல் வச்சிருந்தேன்னா ஒண்ணு உங்க லைஃப் நாசமாயிடும், இல்ல அந்த குடிகாரனால அவன் லைஃப் பாழா போடும். என்ன யோசிக்கிறேன்? யோசிக்காதீங்க, போய் செய்யுங்க. டேய் என்னடா செய்ய சொல்ற?
அவகிட்ட நேரா போய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோன்றது, வாழ்க்கை பூரா உங்க கூட வாழணும் போல தோன்றது அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இல்ல நான் தான் கேன மாதிரி உங்களை லவ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேளு. நீ எனக்கு எதுவும் தப்பா கிப்பா சொல்லி தரலையே. நான் சொல்றதை கேளுங்க ஓய். உங்களுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சும்மா கொப்பரை தேங்காவை குப்பரை போட்டு உடைக்கிற மாதிரி டப்புன்னு உடைச்சு கேட்டுரு. அப்படி கேட்டா அவன் என்ன சொல்லுவா? ஆமான்னு சொன்னா சந்தோஷம்தான், இல்லைன்னு சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். போடா அம்பி போ, எதுக்கும் பயப்படாத. இன்னைக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான், விவாகத்துக்கு உகந்த நாள், உன் மேஷராசிக்கு சிறந்த நாள். ஐயோ என்னடா இன்னும் 2 மினிட்ஸ்ல ராகுவும் கேதுவும் கிராஸ் ஆகுறான். யாரா அவங்க? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள உன் லவ்வை கொண்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவ நிச்சயம் உன் காதல ஒத்துப்பா. அவ ஒத்துக்கலனா என்ன செருப்பாளி ஆடுறா? என்னடா யோசிக்கிற? சரிடா, அவ ஒத்துக்கலனா நான் உன்னை செருப்பாலே அடிக்கிறேன். நீ எதுக்கும் என் கூடவே வா. அவட்ட லவ் சொல்லணும்னா எனக்கு பயமாவே இருக்கு. டேய் லவ்வ சொல்றதுக்கு எதுக்குடா 2 பேரு? நீ வா, எனக்கு பயமா இருக்கு. டேய் இருடா. அண்ணா அங்க பாருங்கண்ணா, கையில அடறானா. டேய் ஏன்டா அழுவுறா? கேட்டாதானே தெரியும். ராத்திரி ஃபுல்லா அந்த பொண்ணு கிட்ட தான் போன் பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன அவரும் அந்த பொண்ணு கைய பிடிச்சுக்கிட்டு, அழாத கையல். என் மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. வாழ்க்கையே எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு, என்னால முடியல. இன்னொரு பொண்ணு கூட உன் புருஷ பழகுறாருன்னா அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முட்டாள் தானோண்டி. எமோஷனல் ஆகாம கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு கையல், சரியோ தப்போ அத நீ வாழ்ந்தாகணும். என் அனுபவத்துல சொல்றேன், நம்ம விரும்புறவன் ஒரு பொண்ணை நினைச்சிட்டானா திரும்ப வரவே மாட்டான். அவனையே நினைச்சுக்கிட்டு உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் உனக்கு ஒரு நல்ல வெல்விஷரா சொல்றேன், உங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டுரு. அதுதான் உனக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. அதாண்டி எனக்கும் புரியல, அதுதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அழாத நீ. இப்ப போகாதல்னா, இது ராங் டைம், போகாது. டேய் என்னடா சொல்ற? பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கல? என்னது? அந்த மாதிரி தான் நான் கையிலே அவன் கெட்ட புருஷனை நல்லபடியா டைவர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்கா. கெட்டவன் போயிட்டா அப்புறம் நல்லவன் ஸ்டோரி தானே தொடரணும். அப்படின்னா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கையல் உமக்கு தான் அர்த்தம். நீங்க கவலைப்படாதே, நிச்சயம் உங்க உண்மையான காதல் ஜெயிக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நிஜமா சொல்றியாடா? கையல் உமக்கு தான், நீங்க கையலுக்கு தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது. அட வாங்கண்ணா. சந்தோஷ், சந்தோஷ், mobile number you have dialed is currently not reachable. Please try again later. சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். சந்தோஷ்,
யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணும்னா முதல்ல கதவை தர. ஏய், உன் சந்தோஷ் என்கிட்ட தான் இருக்கான். அவன் உனக்கு உயிரோட வேணும்னா முதல்ல கதவை தர. கதவை தரங்க இல்ல, இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன். கதவை தர. இல்ல வேணாம் வேணாம், ஏன் சந்தோஷம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் திறக்கிறேன். சந்தோஷ், 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 சந்தோஷ். Wish you happy wedding anniversary, my பொண்டாட்டி. ஏ செல்வி, என்ன ரொம்ப பயந்துட்டியா? நம்ம வெட்டிங் டேக்காக சின்னதா ஒரு ஷாக் கொடுக்கலாம் நினைச்சேன். எப்படி இருக்க? அச்சச்சோ, என் பொண்டாட்டி ரொம்ப பயந்துட்டா போல இருக்கே. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கே. பேசாத நீ. செல்வி செல்வி செல்வி, சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் இப்படிலாம் பண்ணேன். இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிற? அது எப்படி என்ன நீ தனியா விட்டுட்டு போலாம்? ஆமா, கதவு உள்ள போட்டே இருக்கும்போது நீ எப்படி வெளியே போன? அது சொல்லுடா. தாவா, இன்னும் கூட கேவலமா பேசுவேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? ஏய் செல்வி, நான் சாதாரணமா பேக் டோர் வழியா தான் வெளியே போனேன். நீ அங்க போய் செக் பண்ணலையா? வேணா, எனக்கு வர கோவத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு திட்டிட போறேன். பிரெக்னெண்டா இருக்கேன், வயித்துல ஒரு பாப்பா இருக்கு. அத கூட யோசிக்க மாட்டியா நீ? இப்படிதான் பயமுறுத்துவியா? ஹே, நீ நிஜமாலே பயந்துட்டியா? அவ்வளவு பயந்தாங்கோலியா நீ? போதும் சந்தோஷ், உனக்கு ஆபத்துன்னு குரல் கேட்டதும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு தெரியுமா? ஹே, அது சும்மா வாய்ஸ் மாத்தி மிமிக்ரி பண்ண. அவங்க இத்தனை நாளா என்ன வச்சுதானே உன்னை மிரட்டினாங்க. நீ இப்பவாச்சும் மாறி இருப்ப, தைரியமா இருப்பன்னு பார்த்தா. அது எப்படி சந்தோஷ்? உன்னை வச்சு என்ன மிரட்டினா நான் எப்படி தைரியமா இருப்பேன் சொல்லு? அட என் பொண்டாட்டி, நீ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எவ்வளவு தைரியமா இருக்குன்னு செக் பண்ணதான் நான் இப்படிலாம் பண்ணேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட ஒரே வீக்னஸ் நான் தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பயந்து நடுங்கி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறேன். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கறேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது சந்தோஷ். அதத்தான் மாத்திக்கன்னு சொல்றேன். என்ன புரியலையா? ஆபத்தான நேரத்துல பேனிக் ஆகக்கூடாது. அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணு. பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறது கோலத்தனம். அதை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கணும். நீ தைரியமா இருந்தா நம்ம பிள்ளைய ஒரு வீரனா வளருவான். உன் அட்வைஸ்லாம் போதும், எனக்கு கோவமா வருது. அப்படியா? உன் கோவத்துக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஹே, என்ன இப்படி சொல்ற? நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்காக இந்த நைட் நேரத்துல அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல ஒன்ன மாதிரியே ஒரு அழகான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐஸ் வச்சதெல்லாம் போதும். பா, கோவத்துல கூட என் பொண்ணுட்டு ரொம்ப அழகா இருக்காளே. ஐயா, நம்பிட்டேன். என்ன செல்வி, இன்னுமா என் மேல கோவம் உனக்கு தீரல? நான் பாவம் இல்ல, அதான் சாரி சொல்றேன்ல. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இப்படிலாம் பண்ணேன் செல்வி. நீ இவ்ளோ பயப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை செல்வி. நம்ம கல்யாண நாள் ஆரம்பிக்கும் போது நீ இப்படி கோச்சுக்கிட்ட எப்படி? உனக்கு இந்த கேக் மேல கோவமா இல்ல என் மேல கோவமா? ரெண்டுமே இல்ல. அப்புறம் என்னடா? நானும் இதே பிளான்ல தான் இருந்தேன். என்னது? இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நல்லா தூங்கும்போது உன் மூஞ்சில ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி உன்னை வெறுப்பேத்தி சண்டை போட்டுட்டு அப்புறம் உன்னை கோவம் மூட்டிட்டு நீ அழும்போது ஹாப்பி வெட்டிங் டே என் புருஷான்னு உன்னை கட்டி பிடிச்சி ஒரு ஸ்வீட்டா முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தா
நீ முந்திக்கிட்ட. ஐயோ வட போச்சே. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் சைலண்டா தூங்கியிருப்பேனே. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓவரா யோசிச்சா உடம்புக்கு ஆகாதுன்னு. அவசரப்பட்டு ஒரு நல்ல ரொமான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரி ஒன்று பண்ணலாமா? நான் போய் திரும்பி தூங்குறேன், நீ வந்து என்ன எழுப்புறியா? செல்லாது. என் செல்லம் இல்ல, இல்ல என் தங்கம் இல்ல, இல்ல என் பட்டு இல்ல, இல்ல என் முத்து இல்ல. முத்துவா? முத்து முத்து பால் இல்ல. என் லட்டு இல்ல, இல்ல. என் புஜ்ஜி இல்ல. என்ன கொஞ்சல்ஸ் கொஞ்சம் ஓவரா போகுது. நேரம் நெருங்கிட்டே இருக்குல்ல. என்னது? டைம் என்ன ஆகுதுன்னு பாரு. 12 இன்னும் 2 minutes தான் இருக்கு. அதுக்கு கேக் கட் பண்ணணும்ல. பாரு, இது வெறும் கேக் கட்டிங் மட்டும் தான். அப்புறம் அதுலாம் கேட்க கூடாது. அப்ப நான் அந்த விளையாட்டுக்கு வரலப்பா. ஏய், வேற என்ன பிளான் வச்சிருக்க? ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா. எனக்கு இப்பவே தூக்கம் வருது. நான் போறேன். செல்வி நில்லு.